அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த காணொளி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது. எதனால் அப்படின்னா, புது வருடத்தை நம்ம தொடங்கியிருக்கும், புது விஷயத்தை நம்ம செய்கிறதுக்காக இந்த காணொளி. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எதை அடைய நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இதில் பேச போகிறோம். இலக்குகள், கோல் செட்டிங் பற்றி தான். வருடத்துடைய முதல் நாள் பொதுவாக இன்றைக்கி ஒரு விஷயம் நான் இப்படி இருக்க போகிறேன்னு முடிவு பண்ணுவோம். மிஞ்சி போனால் 10 நாள், அதுக்கப்புறம் 20 நாள் ரெசல்யூஷன் எடுப்போம், கைவிட்டுருவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு இலக்கு மட்டும் நிர்ணயித்தா நம்ம கண்டிப்பாக அதை அடையிறது கஷ்டம். நம்ம எதை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதற்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். அதாவது இலக்கை அடையிறது மட்டுமே உங்கள் இலக்காக இருக்கக்கூடாது. அதன் இலக்கை அடையிற வழியில் நீங்கள் ஒரு நபராக மாறுவீங்க இல்லையா, அதுதான் இங்கே இலக்கு. அதுக்கு அமைப்பு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிஸ்டம்ஸ் தான் இங்கே முக்கியம். என்ன மாதிரி சிஸ்டம்ஸை நீங்கள் உங்கள் இலக்கை அடையிறதுக்கு பயன்படுத்தலாம், எந்த மாதிரி இலக்கை செட் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நான் பேச போகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கணும். உதாரணமாக முதல்ல பார்த்திங்கன்னா, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற அத்தனையும் நம்மளால் சந்தோஷத்தோடு ஏற்றுக்க முடியும். அதனால் முதல் முக்கியத்துவம் நம்மளோட உடம்புக்கு தான் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய ஹெல்த் கோல்ஸ் அப்படின்றத நீங்கள் நிர்ணயிக்கணும். 10-15லாம் இல்லை, வெறும் 3 இலக்கு. என்ன பண்ண போகிறீங்க, எல்லாம் உங்களுக்கு என்ன தேவை. உதாரணமாக நீங்கள் உங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எவ்வளோ எடை இருந்தால் நீங்கள் ஃபிட்டாக இருப்பீங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு இலக்காக நீங்கள் நிர்ணயிக்கணும். அந்த இலக்கை நிர்ணயிச்சுட்டு அதை அடையிறதுக்கான வழிகள் இருக்குது இல்லைங்களா, அதை அடுத்து 2 இலக்காக நீங்கள் நிர்ணயிக்கணும். அப்போ தான் அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு 68 கிலோ எடை வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன சிஸ்டம், நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்யணும். குறைந்தது 30 நிமிடமாவது செய்யணும். அது யோகாவோ நடைப்பயிற்சியோ எதுவாக இருந்தாலும். ஸோ அது உங்களோட அடுத்த இலக்காக இருக்கணும். என்ன ஆனாலும் 30 நிமிடம் கண்டிப்பாக நான் உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிடணும். இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிட்டு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த சாப்பாடை மட்டும் சாப்பிடணும். அதோடு சேர்த்து நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கவனத்தோடு செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய அந்த இலக்கை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. ஆனால் வெறுமா எனக்கு இவ்வளோ இலக்கு வேணும், நான் இப்படி சாப்பிடுவேன்றதை மட்டும் செய்யாமல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த தேதிக்குள்ளே அந்த இலக்கை நீங்கள் அடைய விரும்புகிறீங்க. அதே மாதிரி தினமும் உடற்பயிற்சி எவ்வளோ நேரம் செய்வீங்க, எந்த நேரத்தில் அந்த நாளில் நீங்கள் செய்வீங்க அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக எழுதணும். இது முதல் விஷயம். 2வது, உறவு. நம்ம எல்லோருக்குமே நம்ம உடம்புக்கு அப்புறம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறது உறவுகள் தான். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் உறவு இலக்கு என்ன. அது உறவு இலக்குன்றது கண்ணெதிர பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ஆனால் நீங்கள் நிர்ணயிக்கணும். அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஒரு பிஸியான பர்சன், எப்போவுமே உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லைன்னா, இன்றைக்கி 2025 உங்களுடைய கோல் என்னென்னா, குறிப்பிட்டு வாரத்தில் இவ்வளோ நேரம் என்னுடைய குடும்பத்தோடு நான் செலவு பண்ணுவேன், வெளியில் போவேன், இந்த நாளில் தினசரி இப்படி என் ஒய்ஃப் கூட நான் வெளியில் போய் சாப்பிடுவேன், நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் நிர்ணயிக்கணும். ஏன்னா இதில் வெளியில் பார்க்குற மாதிரியான இது இல்லை. இது 2 நபர்களுக்குள்ளே இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயம். அதனால் அதுக்கு தேவையான என்ன மாதிரியான எஃபர்ட் நீங்கள் போட போகிறீங்க, என்ன சிஸ்டமை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ எவ்ரி வெட்னஸ்டே நைட்டு நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், என்னோடய டின்னரில் கோயிங் அவுட், அதாவது வெளில போவேன், அவங்க கூட அந்த நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே நீங்கள் அதை செய்யணும். 1 வாரம் 2 வாரம் தவறலாம், ஆனால் இந்த வருடம் முழுக்க நீங்கள் அதை தொடர்ந்து செய்யணும். அது 3வது விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வேலை மற்றும் தொழில் எப்படி சிறப்பாக இருக்கணும். இந்த வருடத்தில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை அடைய நினைக்கிறீங்க, இல்லை என்ன ஒரு பொசிஷனுக்கு போக நினைக்கிறீங்க
அதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் தொழிலில் எப்படிப்பட்ட நபராக மாற விரும்புகிறீங்க, என்ன மாதிரியான நாலேஜ் அதுக்காக அக்வயர் பண்ண நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் தெளிவாக எழுதிட்டு அது முதல்ல கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் அதை எப்படி நான் பண்ண போகிறேன், எவ்வளோ மாதத்தில் பண்ண போகிறேன், அப்படி பண்ணால் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக எழுதணும். இது கரியருக்கானது. 4வது பார்த்திங்கன்னா நம்ம பணம். எல்லோருக்குமே பணம் ரொம்ப முக்கியம் தானே. என்ன மாதிரியான ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது. ஷார்ட் டேர்ம் உங்களுடைய மணி எப்படி தேவை, அதாவது பணம் எப்படி வரும், வேலை செஞ்சால் மட்டும்தான் வரும்னு நினைப்போம். இல்லை, பணம் வந்து நம்ம வேலை செய்யாமலும் நம்மளால் ஈர்க்க முடியும் த்ரூ மேனிஃபெஸ்டேஷன். அதற்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஆனால் வேறு வழிகளில் எனக்கு வேணும் அப்படின்றது முடிவு பண்ணுங்கள். ஷார்ட் டேர்மாக எவ்வளோ பணம் தேவைப்படுது, லாங் டேர்ம் உங்களோட மணி, இந்த 1 இயர்க்கான பிளான் என்ன, இது அத்தனையும் தெளிவாக எழுதுங்க. அதை அடையிறதுக்கான வழி என்ன, எப்படி நீங்கள் சேவிங் பண்ணலாம், இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக எழுத ஆரம்பிக்கிங்க. அப்புறம் பர்சனல் இந்த சென்ஸ் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு நபராக நம்ம குடும்பத்தோட, நம்ம உடலோட, நமக்கெல்லாம் செலவுப்பட்டு தனிப்பட்டு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால், உதாரணமாக ஏதோ ஒரு வேலையை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கான இலக்கை நீங்கள் நிர்ணயிச்சிக்கலாம். ஓகேங்களா. கடைசியாக கான்ட்ரிபியூஷன். நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு பர்சனாக இருக்கீங்க, அது என்ன மாதம் அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருந்தால் கூட உங்களோட சம்பளத்துலேருந்து 10% கொடுக்க முடியலனாலும் 1% 2%லேருந்து ஆரம்பித்து ஒரு 5% மற்றவர்களுக்கு கொடுக்க பழகுங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் என்ன மனசோடு அது கொடுக்குறீங்களோ அந்த மனசோடு அது உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப வரும். இது வந்து ஒரு யூனிவர்சல் லா. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு திரும்ப வரும். அதை விட சிறப்பாக கூட வரும், அது எதுவாக இருந்தாலும். அதனால் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக அது உங்ககிட்ட வந்து சேரும். அதனால் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுங்க. இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறத உண்மையாகவே ஒரு நோக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எல்லாமே இருக்குது. அப்போ இல்லாதவங்களுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமை தானே. அதனால் கண்டிப்பாக முதல்ல என்னால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் சம்பளத்தில் வந்து மாதம் 1% to 5% அதுக்குன்னு எடுத்து ஒதுக்கி, உங்களுக்குன்னு தெரிகிற ஜென்யூனாக பீப்புள் சஃபர் ஆகுறாங்கன்னு நினைக்கிற இடத்துல அதை கொண்டு போய் கொடுங்க. அவங்க முகத்தில் பார்க்குற சந்தோஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை நீங்கள் திரும்ப செய்வீங்க. இதுதான் உங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்த ஆண்டு 2025 மிக சிறப்பான ஆண்டாக உங்கள் எல்லோருக்குமே அமையட்டும். With loads and loads of happiness and lots of prosperity and abundance. Thank you so much.